ஜெர்மனி இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை தமிழகம் திரும்புகிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். 15,516 கோடி ரூபாய் தொழில் முதலீட்டிற்கான 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அரசு தகவல். நயினார் நாகேந்திரன் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுகிறார் என டிடிவி தினகரன் விமர்சனம். பழனிசாமிதான் முதல்வர் என்று அமித்ஷா கூறவில்லை என்றும் விளக்கம். நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டே நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார். அதனாலதான் நேற்று அவர் பேசிய பேட்டியில நாங்கள் பேச தயார். ஓபிஎஸ் டிவி நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள், அவருடைய மனநிலை. அமித்ஷா அவர்கள் சொன்னது, அவர் பேட்டியில சொன்னது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் சொன்னார். அதான் சொன்ன அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை நான் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில், நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் ஆதரிப்போம். நான் கிளியரா சொல்லியிருக்கேன். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அமமுக வெளியேற தாம் காரணம் இல்லை என நயினார் நாகேந்திரன் விளக்கம். டிடிவி தினகரனின் குற்றச்சாட்டுகளுக்கு நயினார் நாகேந்திரன் மீண்டும் மறுப்பு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா வழங்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்போம். திண்டுக்கல் சின்னாளப்பட்டியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தென் மாவட்ட மக்கள் நெஞ்சங்களிலே நீக்கா வாழும் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை வழங்க வேண்டும் என்று அதிமுக சார்பா மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்பு. செங்கோட்டையனின் ஆதரவாளர் சத்யபாமாவின் கட்சி பதவி பறிப்பு. அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கம். அதிமுக பதவிகளிலிருந்து ராஜினாமா செய்வதாக 1000க்கும் அதிகமானோர் தலைமைக்கு கடிதம். தனக்கு ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் நன்றி கூறினார் செங்கோட்டையன். திரையிடும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஆயிரக்கணக்கான பேர் நேற்றும் இன்றும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அனைவருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்த மகளிருக்கு விரைவில் உரிமை தொகை. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. தொடர் விடுமுறையொட்டி தமிழகத்தில் சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்து குடும்பத்தினர் நண்பர்களுடன் நேரம் செலவிட்டு உற்சாகம். 7 ஆண்டுகளுக்கு பிறகு வானில் தோன்றிய நீலமான சந்திர கிரகணம். அற்புத நிகழ்வை பொதுமக்கள் கண்டு ரசிக்க தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஏற்பாடு. திருச்சி சத்தியமூர்த்தி நகரில் வீடு இடிந்து விழுந்து 11 வயது சிறுமி உயிரிழப்பு. இடிபாடுகளில் சிக்கி மீட்கப்பட்ட சிறுமியின் உறவினர் மருத்துவமனையில் அனுமதி. பஞ்சாப், குஜராத்தில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். ராஜஸ்தானில் சாலை அடித்துச் செல்லப்பட்டதால் மக்கள் அவதி. પાણીનું પ્રમાણ વધારે હોવાથી કોઈ નજીક જવું નહીં. પોતાની સલામતી અને તકેદારી રાખીને તમામ. ஹரியானாவில் வாகன கிடங்கில் புகுந்த மழைநீர். கார்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கும் ட்ரோன் காட்சிகள்.
தெலங்கானாவில் பாலத்தின் அடியில் வெள்ளத்தில் சிக்கிய அரசு பேருந்து, பயணிகளை பத்திரமாக மீட்ட காவலர்கள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வரும் 10ஆம் தேதி வரை கனமழை, வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. திரைத்துறையில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு இணையும் ரஜினி கமல் இணை. துபாயில் நடந்த விருது வழங்கும் நிகழ்வில் உறுதிப்படுத்திய நடிகர் கமல்ஹாசன். பதவியேற்ற ஓராண்டுக்குள் ராஜினாமா செய்தார் ஜப்பான் பிரதமர் இஷிபா. நாடாளுமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வியால் ஏற்பட்ட நெருக்கடியை தொடர்ந்து முடிவு. ஆசிய கோப்பை ஹாக்கியில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்தியா. 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரிய அணியை வீழ்த்தி அபாரம்.